அமீரக சொந்தங்களுக்கு உடனுக்குடன் அமீரக செய்திகளை வழங்கும் தமிழ் இணையதளமான கலிச் தமிழ் சார்பாக நான் உங்கள் எஸ்கே விசேக், டிராவல் ஜோன் இன்டர்நேஷனல் டூரிசம், துபாய். ஹலோ வியூவர்ஸ், சமீப காலமாக விசிட் விசா நடைமுறைகளில் ஐக்கிய அரபு அமீரக அரசு நிறைய மாற்றங்களை அறிவிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக நிறைய பதிவுகள் நம்ம இணையதளத்துலையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இன்னும் நிறைய பேர் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அவங்களோட குழப்பத்திற்கும் சந்தேகத்திற்குமான பதில்களை துபாயிலையும் இந்தியாவிலையும் டிராவல் நிறுவனம் நடத்திட்டு வர திரு எஸ்கே சேக் அவர்கள் நம்ம கலிச் தமிழுக்கு அளிச்சிருக்காங்க. அது பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அமீரக கலிச் தமிழ் இணைய வாசகர்களுக்கு நிறைய விசா சம்பந்தப்படுத்திய அமீரக விசா சம்பந்தப்படுத்திய நிறைய கேள்விகள். அதில் குறிப்பாக சொல்லணும்னா, நான் விசிட் விசா எடுத்துட்டேன். என்னுடைய ஃபேமிலிக்கு, இல்லை என்னுடைய நண்பருக்கு, இல்லை என்னுடைய உறவினருக்கு, இல்லை என்னுடைய பிரதருக்கு எடுத்திருக்கேன், என்னுடைய சகோதரனுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த விசா எடுத்ததுக்கப்புறம் அவர் இந்தியாவிலேருந்து இங்கே வரணும், அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய கேள்வி. இது முதல்ல நான் பதில் சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலேருந்து இந்தியாவுக்கு நீங்கள் விசா எடுத்து அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட் அவங்க கையில் இருக்கணும். 6 மாத வேலிடிட்டி இருக்கணும் அந்த பாஸ்போர்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுடைய இ விசா காப்பி, இங்கேருந்து அனுப்பக்கூடிய அந்த விசா காப்பி. அதுக்கப்புறம் அவங்களுடைய அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு, நீங்கள் சேம் பிஎன்ஆர்ல போட்டாலும் சரி, தனித்தனி பிஎன்ஆர்கள், அதாவது சில பேர் சென்னை டு துபாய் போட்டிருப்பாங்க, திரும்ப ரிட்டர்ன் துபாய் டு திருச்சி போட்டிருப்பாங்க. அப்படி தனித்தனியாக டிக்கெட் போட்டாலும் சரி, ஒரே பிஎன்ஆர்ல அப் அண்ட் டவுன் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, அந்த டிக்கெட் காப்பி. அதுக்கப்புறம் உங்களுடைய பணம், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். 3000 திரம்ஸ் சோமணி காமிக்கணும். 3000 திரம்ஸ் மதிப்புள்ள இந்திய மணி 70,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாய் இன்றைய மதிப்பு. ஸோ இருக்கக்கூடிய மணியா உங்களுடைய டெபிட் கார்டில் காமிக்கலாம், டைரக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். அப்படி இல்லாத கையில் நீங்கள் மணி கட்டாயம் வச்சிருக்கணும். இந்த கேள்வி எங்க கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா, துபாயில வந்தா கேட்டுருவாங்களா, இல்ல இந்தியா ஏர்போர்ட்ல கேட்டுருவாங்களா அப்படின்னா, கண்டிப்பா இந்தியா ஏர்போர்ட்ல கேட்கறாங்க. எல்லாத்துக்கும் இந்த கேள்வி இருக்குமா அப்படின்னா, எல்லாத்துக்குமே இருக்கும். ஒரு சில நபர் அதுல கேள்வி கேட்காம வரலாம தவிர, மிச்சம் எல்லாத்துக்கும் இந்த கேள்விகள் தற்போதைய சூழல்ல கேட்கப்படுது. இல்ல துபாய் வந்தா அப்ப கேள்வி கேட்காம உங்களை விட்டுருவாங்களா அப்படின்னு சொன்னா, விசிட் விசாக்கு வர எல்லாத்தையுமே கேள்வி கேட்கல. துபாயில யாருக்கு அவங்க டவுட்டா இருக்காங்களோ, இமிகிரேஷன் உள்ளவங்க, இவங்க போனா திரும்ப வரல, இல்ல இவங்க விசாவை பார்த்தா எனக்கு டவுட்ஸா இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கவங்களுக்கு அந்த கேள்வி கேட்கறாங்க. அது இண்டிவிஜுவலா உள்ள ஆளாவும் இருக்கலாம், இல்ல ஃபேமிலியா உள்ளவங்களுக்கும். சில பேருக்கு சோ மணி இருக்குதா, எவ்வளவு வச்சிருக்கீங்க, அதை சோ பண்ணுங்க, இல்ல இன்னும் அமௌண்ட் வேணும், இல்ல கிரெடிட் கார்டு இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்கப்படுறதா நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. சமகாலங்கள் இப்போதைய சூழல்ல விசிட் விசா கிடைக்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறாங்க. விசிட் விசா கிடைக்குதா, 90 டேஸ் விசிட் விசா இருக்குதா, எந்த விசிட் விசா தான் இருக்குது, 60 டேஸ் இருக்குதா, 30 டேஸ் இருக்குதா, என்ன விசிட் விசா தான் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணும், புதுசா என்னென்னலாம் கேட்கறாங்க அப்படிங்கிறதுலாம் கேட்கறாங்க மக்கள், நிறைய கேள்விகள். ஸோ இது சம்பந்தப்படுத்திய பதில் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ விசா அப்ளை பண்றதா கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நீங்க விசா அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டோ, உங்களுடைய அப் அண்ட் டவுன் டிக்கெட், அது உங்களுக்கு சேம் பிஎன்ஆர்ல, முன்பு சொன்னது போல் உங்க சேம் பிஎன்ஆர்லயும் இருக்கலாம், இல்ல தனித்தனி பிஎன்ஆரும் அப் அண்ட் டவுன் வெவ்வேறு செக்டாருக்கு நீங்க போட்டுக்கலாம் அந்த டிக்கெட். பிளஸ் உங்களுடைய ஃபேமிலி இங்க இருந்துச்சுனாக்க உங்களுடைய டெனன்சி கான்ட்ராக்ட், அதாவது உங்களுடைய பிளட் ரிலேஷன் இருந்தால் மட்டும்தான் என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு நான் என்னுடைய டெனன்சி கொடுக்கலாமா அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹோட்டல் ரிசர்வேஷன் போடணும். ஸோ என்னுடைய ஃபேமிலி இங்க இருக்குது, அவங்களை எடுக்கிறதுக்கு ஹோட்டல் புக்கிங் கொடுக்கலாமா, டெனன்சி கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா தாராளமா கொடுக்கலாம், கொடுத்து அதை அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இங்க துபாய் விசா முதல் விசிட் விசா அப்ளை பண்றதுக்கு முன்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பாஸ்போர்ட் காப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டோ, இது மட்டும் இருந்தா போதும், விசா அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட் காப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஒயிட் பேக்ரவுண்ட் போட்டோ, உங்களுடைய அப் அண்ட் டவுன் டிக்கெட், உங்களுடைய ஹோட்டல் ரிசர்வேஷன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய டெனன்சி கான்ட்ராக்ட் கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத அது பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்போதைய நடைமுறையில் இருக்குது. இது வர்ற காலகட்டங்களில் இது மாற்றவும் படலாம், இல்லை இது தொடரவும் செய்யலாம். முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நான் விசிட் விசாவில் துபாயில இருக்கிறேன் தற்போது, இல்ல என்னுடைய கம்பெனி என்னை கேன்சல் பண்ணிருச்சு, நான் கிரேஸ் பீரியட்ல 30 டேஸ் கிரேஸ் பீரியட்ல இங்க இருக்கிறேன், எனக்கு விசிட் விசா உள்ள மாத்திக்கிற முடியுமா, இல்ல ஏர்போர்ட் போய் மாத்திக்கிற முடியுமா, நான் விசிட் விசாவில் இருக்கேன், என்னுடைய விசாவை நான் உள்ளுக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா, இல்ல ஏர்போர்ட் மாத்துறதுக்கு இப்ப ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகள். இதுதான் அதிகமான கேள்விகளா தற்போது இருக்கு. ஏன்னா சடன்லி ஒரு சில சட்டத்திட்டங்கள் மாறும் போது அவங்களுக்கு பல கேள்விகள், யார்கிட்ட போய் கேட்கறதுண்டா, யார்கிட்டயாவது போய் கேட்டு ஏதாவது இழப்பீடுகளை தான் சந்திக்கிறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு உறுதியான தகவலா தெரியல. சோ இது பத்திய கேள்விக்குண்டான தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, ஏர்போர்ட் டு ஏர்போர்ட், அதாவது உங்களுடைய விசா மாற்றத்துக்கு உங்களுக்கு விசா எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு சொன்னா, ஏர்போர்ட் விசா ஆப்ஷனை தற்போது நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சோ ஏர்போர்ட் ஆப்ஷனும் கிடையாது. அதே மாதிரி பஸ் வழியா போய் நிறைய பேர் விசா மாத்திட்டு இருந்தாங்க, அந்த பஸ் வழியா ஆப்ஷனையும் இப்போ நிப்பாட்டி இருக்காங்க. சோ கம்ப்ளீட்டா நீங்க எக்ஸிட் ஆயிட்டு விசா மாத்திர ஆப்ஷன் தற்போது கிடையாது.
ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா விசிட் விசாவில் இருக்கிறவங்களுக்கு 1 மந்த் விசா இன்சைட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான் தற்போதைக்கு ஆப்ஷன். கிரேஸ் பீரியட்ல இருக்கவங்க விசா கேன்சல் ஆகி கிரேஸ் பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது நான் சொல்றேன். அது டிராவல் ஜோன் மூலமா நம்மளே பண்ணி கொடுக்குறோம். நீங்க ஜாப் சீக்கர் விசா, துபாய் ஜாப் சீக்கர் விசா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாப் சீக்கர் விசாவில் நீங்க வந்துட்டு 60 days, 90 days, 120 days, அதே மாதிரி விசிட்ல உள்ளவங்களும் 60 days, 90 days, 120 days ஜாப் சீக்கர் விசாவா இருந்தாலும் விசிட் விசாவா இருந்தாலும் சரி, கேன்சல் கிரேஸ் பீரியட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து உள்ள இன்சைட்ல நீங்க விசா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஜாப் சீக்கர் விசாவா. இல்ல விசிட் விசாவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க மட்டும் 1 month எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஜாப் சீக்கர் விசாவை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி மட்டும்தான் அப்ரூவல் ஆகுது. ஸோ அந்த அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி லிஸ்ட் வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டி லிஸ்ட்டுங்கிறத நம்ம டிராவல் ஜோன் சார்பாக என்னுடைய யூனிவர்சிட்டி இருக்குதா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம் தாராளமா. டிராவல் ஜோன் இன்டர்நேஷனல் டூரிசம் சார்பில் நம்ம விசா ஜாப் சீக்கர் விசா நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய நபர்களுக்கு இப்போ 2-3 days நம்ம அந்த ஜாப் சீக்கர் விசா தான் நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்து வரக்கூடிய ஆப்ஷனா இருந்தாலும் சரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இந்தியாவில இருந்து இவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இந்தியாவில இருந்து வர்றதுக்கு இவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சோ என்ன விசாவில அப்ப நம்ம வரலாம் அப்படின்னா தாராளமா டூரிஸ்ட் விசாவில வரலாம் நீங்க. சோ டூரிஸ்ட் விசா வர்றதுக்கு உங்களுக்கு அந்த டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான். உங்களுடைய பாஸ்போர்ட் 6 month வேலிடிட்டி இருக்கணும், உங்களுடைய அப் அண்ட் டவுன் டிக்கெட் இருக்கணும், கன்ஃபர்மேஷன் ஆன ஹோட்டல் ரிசர்வேஷன் இருக்கணும். இது இருந்தா விசிட் விசா அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இப்போதைக்கு வந்து 60 days மட்டும் 1 month 60 days அப்ளை பண்ணலாம். ஸோ மற்றபடி நான் ஜாப் தேட வரணும், எனக்கு வந்து ஏர்போர்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க நிறைய, ஏன் எங்க போறீங்க, ஏன் விசிட்ல போறீங்க அப்படிங்கிற கொஸ்டின்லாம் கேட்கறாங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜாப் சீக்கர் விசா இருக்குது. ஜாப் சீக்கர் விசா வந்து துபாயை பொறுத்த வரைக்கும் 60 நாட்கள் விசா, 90 நாட்கள் விசா, 120 நாட்கள் விசா, அதாவது 2 மாசம், 3 மாதம், 4 மாதம். ஸோ இப்படி வந்து 3 டைப்ஸா இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த விசா உங்களுக்கு எவ்வளவு காலம் தேவையோ, ஆனா இந்த ஜாப் சீக்கர் விசாவை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது இன்சைட்ல. ஸோ நீங்க 60 days போட்டீங்கன்னா 60 days இருந்துட்டு நீங்க எக்ஸிட் ஆகணும். அதே மாதிரி இது சிங்கிள் என்ட்ரி தான், மல்டி என்ட்ரி கிடையாது. சரியா? ஸோ உங்களுக்கு ஜாப் சீக்கர் விசாவில் வந்து உங்க வேலை தேடணும் துபாயில தற்போதைய சூழல்ல, தற்போதைய அசாதாரண சூழல் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் அப்படின்னா என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் புதுசா கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அப்படி ஒரு உள்ள சூழல்ல நீங்க வந்துட்டு ஜாப் சீக்கர் விசாவில் வர்றதுதான் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கறத நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஜாப் சீக்கர் விசாவில் நீங்க வேலை தேட வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு ஈஸியா உள்ள சேஞ்ச் பண்றது கூட, ஃபியூச்சர்ல கூட இந்த விசிட் விசாவை வந்து கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன் கூட எப்படி மாறும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஜாப் சீக்கர் விசாவில் வந்து அந்த ஆப்ஷன் மாறாது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஸோ அதனால உங்களுடைய நீங்க அங்கிருந்து இந்தியாவில இருந்து வர்றீங்க, உங்களுடைய உறவினர்களுக்கோ இல்ல உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல உங்களுடைய சகோதரனுக்கோ நீங்க ஜாப் தேடி வர்றதுக்கு எதுவும் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து ஜாப் சீக்கர் விசா போடுறது பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பரிந்துரை பண்ணலாம். நம்ம ஜாப் சீக்கர் விசா நம்ம டிராவல் ஜோன் இன்டர்நேஷனல் டூரிசம் சார்பிலே நம்ம பண்ணி கொடுக்கலாம். நீங்க டிராவல் ஜோன் இன்டர்நேஷனல் டூரிசம் ஆல்வேஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம கரெக்டான என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணும், என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவைப்படுது உங்கள்கிட்ட, இந்த யூனிவர்சிட்டி அப்ரூவ்ட் யூனிவர்சிட்டி அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேருடைய கேள்வி என்னண்டா, இந்த சூழல் எப்போ மாறும், துபாய் இப்படி கன்னியூவாயிருமா அப்படின்னு மாதிரி நிறைய பேருடைய கேள்வி. நல்லா கேட்டுக்கிறீங்க. துபாய் கவர்மெண்ட் வந்து விசிட் விசாக்கு உண்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா டிக்கெட், ஹோட்டல் ரிசர்வேஷன் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி உங்க கையில வந்து சோமனி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவும் கொண்டு வந்தது தான். அது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். ஆனா அதை வந்து ஆப்ஷனலா வச்சிருந்தாங்க. உங்களுடைய விசா அப்ளை பண்றதுக்கு இப்ப என்னன்னா பாஸ்போர்ட் காப்பி, போட்டோ மட்டும் இருந்த காலம் போய் இப்ப அடிஷனலா என்னன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி கொண்டு வந்து உங்களுடைய அந்த டாக்குமெண்டேஷனை உறுதிப்படுத்துறாங்க. அது ஆப்ஷனலா இருந்த ஒரு காலத்துல இருந்து இப்போ வந்து ஒரு மேண்டேட்டரி காலமா அது மாறி இருக்கு. அவ்வளவுதான். அவங்க எப்பவுமே அவங்களா தான் இருக்காங்க. அதுல வந்து எந்த இதுவுமே இல்லை. இதுல என்னன்னா வரக்கூடிய மக்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு கரெக்டா உங்களுடைய காலம் விசிட் விசாவில் நீங்க வரீங்க அப்படின்னா, குறிப்பா ஒரு 2 மாசம் விசிட் விசாவில் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த 2 மாத காலத்துக்குள்ள நீங்க கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஓவர் ஸ்டே ஆகக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, சில கம்பெனிகள் வந்து விசிட் விசாவில் எடுத்து வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. 2 மாசம், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 மாசம், அப்படி விசிட் விசாவிலேயே அவங்களுடைய வேலையை தள்ளிக்கிட்டு போறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து மாத்தக்கூடிய ஒரு வழிவகை செய்யறது தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறதையும் இதுல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்டா இது வந்து என்னுடைய பிஆர்ஓ மூலமா கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் இது. ஏன்டா வந்து நிறைய கம்பெனிகள் சொல்ல போனா நிறைய கம்பெனிகள் அவங்க விசிட் விசாவில் தான் அவங்களுடைய கம்பெனில வேலை கொடுத்து இன்னும் சேஞ்ச் பண்ணாத நிறைய பேர் இருக்காங்க. விசிட் விசாவில் வேலைக்கு வச்சுட்டு இன்னும் அவங்கள வந்து அவங்க வேலை விசாக்கு மாத்தாம நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு சூழல் அவங்களுக்கு என்ட்ரி ஆகும். ஸோ ஒரு கவர்மெண்ட்டுங்கும் போது அதெல்லாம் பார்ப்பாங்க. இவங்க வந்து 2 மாசம் விசிட் விசாவில் வந்து உள்ள இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இத்தனை நாள், ஸோ அவங்க எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்களா, என்னமோ அப்டேட் ஆயிருக்கா. இப்போ வந்து மாதிரி அமீரக அரசுடைய இது கிடையாது. எல்லாமே டெக்னாலஜிஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். ஏன்டா எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அதுக்குண்டான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கரெக்டாக எக்ஸிட் ஆகக்கூடியவங்களா இருக்கணும்.
கம்பெனி 2 விசிட்ல தான் வேலை பார்க்குதுன்னா அதை அனுமதிக்காதீங்க. எனக்கு விசா தாங்க, விசாவோட வேலை பார்த்தா தான் எனக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத நீங்க எப்பவும் சொன்னா நன்மையா இருக்கும். அதை தவிர்த்து கூடுமான வரை இப்ப ஜாப் சீக்கர் விசாவில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாய்ப்பளித்த கலிஸ் தமிழ் செய்தி நிறுவனத்திற்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா நிறைய மக்களுடைய கேள்வி அதை நானே கூறலாம்னு நினைச்சேன். ஸோ அது ஒரு இணையம் மூலம் கூறும்போது இன்னும் அதிகமாக மக்களுக்கு சென்றடைங்கிறது தான் இதோட பயன்பாடுகள். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த கலிஸ் டைம் நியூஸுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.